நண்பர்களே, இன்னைக்கு வந்து நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து, செம்மனார் கோவில்ங்கிற ஊர்ல இருக்கேன். இந்த ஊர் ஆரம்ப காலத்து பேர் வந்து செம்போன் பள்ளி. அதுதான் இந்த ஆரம்ப கால பெயர் செம்மனார் கோவில். மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு. அங்க இருக்கிற கோவில் தான் இது. இது ஒரு மாடக்கோவில். அந்த அமைப்ப பார்த்தீங்களா? அது மாடக்கோவில். இந்த ஊருடைய கோவில் இந்த மாடக்கோவிலுக்கு பேர் என்னன்னா, அருள்மிகு மறுவார் குழலியம்மை உடனுறை செம்போன் பள்ளியார். இதில் சுவேதபுரீஸ்வரர்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க வேணாம். செம்போன் பள்ளியார் தான் இந்த இதில் கல்வெட்டில் சொல்கிற சான்றுகள். அர்ச்சகர் இன்னும் வராமல் இருக்காங்க, அதனால் உள்ளே போயெல்லாம் பார்க்க முடியல. ஆனால் வெளியில் சில சிற்பங்கள் வேலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இந்த இது வச்சுருக்காங்க. வெளியில் வாசலில் வந்து 2 சிற்பங்கள் இருக்குது, அதை நான் போகும்போது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட அமைப்பை பாருங்கள். அதேமாதிரி இந்த கோவிலில் வந்து இது தல வரலாறுலாம் நிறைய சொல்லப்படுது. ஆனால் இந்த கோவிலில் சில ஸ்ட்ரக்சுரல் இதில் அதேமாரி அவங்க கட்டப்பட்ட முறைகள்லாம் மாற்றப்பட்டிருக்கு. கோச்சங்க சோழனுடைய அறிவை வந்து நம்ம எடுத்து சொல்லவே வேணாம். ஏன்னா நிறைய மாடக்கோவிலில் அவருடைய சிற்ப வேலைகள் நமக்கு நல்லாவே புரியுது. இவங்க தான் தேவி மறுவார் குழலி அம்மை. அம்பாள் பேர் வந்து மறுவார் குழலி அம்மை. சரிங்களா? இவர் பேர் வந்து இறைவன் பேர் வந்து செம்போன் பள்ளியார். செம்போன் பள்ளியார் அதாவது செம்மையா. இது வந்து இன்னும் சொல்ல போனால் செம்பியன் மாதேவி காலத்தில் கூட இது ரொம்ப புகழ்பெற்ற ஊராக இருந்ததாகவும் வணிக நகரமாகவும் இருந்திருக்கு செம்மனார் கோவில். அதேமாதிரி நான் ஆறுபாதின்னு ஏற்கனவே ஒரு ஊர் சொல்லிப்பேன், அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்க, 7 கன்னியர்கள். அவங்க 7 கன்னியர்கள் தான் போட்டு வந்திருக்காங்க அந்த காலத்தில். இவங்க தான் அதை சப்த மாதர்கள் மாற்றிட்டாங்க. தாட்சாயினி அம்மன், அப்புறம் வந்து சாஸ்தா, அப்புறம் சிற்பங்கள் 2-3 சிற்பங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் இருக்கார்ல, விநாயகர் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த பாரு மூவர் வணங்குற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இது வந்து குலோத்துங்க சோழன் காலத்தில் கூட இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. குலோத்துங்க சோழன் காலத்தாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதே மாதிரி இது வந்து இந்த பாருங்க உள்ள சீனிவாச பெருமாள் இருக்கார் பாருங்க. சீனிவாச பெருமாள் எந்த மாடக்கோவிலில் இருந்தாலும் நிச்சயமாக அங்கே வந்து பெருமாளுக்கு ஒரு சிலை அமைச்சிடுறாங்க. அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலுடைய சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அதில் ஒன்று சில காட்டுறவாங்க. இந்த இங்கே பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கோவில் கோபுரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கோபுரத்தோட அமைப்பை வந்து ஒரு சிற்பமாக அமைச்சிருக்காங்க பாருங்க. அதாவது கோவில் கோபுரத்தை ஒரு சிற்பமாக அமைச்சிருக்காங்க. இது பாருங்க, இது வந்து கோவில் அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, இது அந்த கீழே உள்ளது, இது வந்து அந்த மீதமுள்ள பகுதிகள் எவ்வளோ அழகாக அதை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய அந்த சிம்மத்தூண்கள், இந்த சக்கரங்கள், இது மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய அமைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான சிற்ப வேலைகளில் பார்த்திங்கன்னா நிறைய யாழி தூண்களை பற்றியான இதுதான் மாடக்கோவிலில் அமைஞ்சிருக்கு. அதுவே ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறம் வந்து மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே 4 சிலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, உள்ளே பார்த்திங்கன்னா வந்து உள்ள 3 சிலை இருக்குது. யாருன்னா குலோத்துங்க சோழனுக்கு சிலை இருக்குது. அப்புறம் சாட்சிநாதர் வேறு யாரும் இல்லை, சிவபெருமான் தான். அதே மாதிரி அமைச்சர், அதாவது குலோத்துங்க சோழனோட அமைச்சர். பூட்டி இருக்கிறதுனால எடுக்க முடியல, தனியாக புகைப்படம் எடுக்க முடிஞ்சா எடுத்து கொடுங்க. 3 பேர். சரிங்களா? அதேமாரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எப்போவுமே முருகனுக்கு நேர் எதிர்த்தாப்பில் வந்து அந்த லிங்கோத்பவர், அதாவது அண்ணாமலையார் இருப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே நான் சொன்ன மாதிரி முருகனுக்கு வந்து எதிர்த்தாப்பில் தான் வந்து அண்ணாமலையார் சிற்பம் இருக்கும். அதாவது லிங்கோத்பவருங்கிற சிற்பத்தை நம்ம வைத்திருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பாலமுருகன். பெரும்பாலான கோவிலில் வந்து அது மாடக்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பாலசுப்ரமணியன் இல்லை பாலமுருகன்லாம் இருக்கார். நேர் எதிர்த்தாப்பில் வந்து உண்ணாமலையார்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் இருக்காங்க. அதாவது சிவபார்வதி இருவரும் இணைந்த காட்சியில் இருக்காங்க. அது ரொம்ப வித்தியாசமானது. அதுமாதிரி வந்து மகாலட்சுமி,
அதாவது இந்த கோயிலில் வந்து ஒரு 2, 3, 4 இடங்களில் வந்து சிவபெருமானை வழிபடுற மாதிரி 2, 3 சிற்பங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஒன்று வந்து குலத்தொங்க சோழனா இருக்க வாய்ப்பு இருக்குது. வெளியில் 2 சிற்பங்கள் இருக்குது. அதில் ஒரு சிற்பத்தில் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வணங்குற மாதிரி இருக்குது. அது ஒரு வேளை குலத்தொங்க சோழனும் கோச்சங்க சோழனும் அவரோட மனைவியாக கூட இருக்கலாம். அது சரியாக தெரியல. அடுத்து வந்து பெரும்பாலான மாடக்கோவிலில் இந்த கடவுள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இதோ பாருங்கள், முப்பெரும் தேவின்னு சொல்லக்கூடிய மூதேவி இருக்காங்க. இவங்களை நம்ம ஏற்றி சொல்லக்கூடாது. மூதேவி தான் இவங்க பேர். அது வந்து ஒரு தவறான வார்த்தைகள்லாம் கிடையாது, நல்ல வார்த்தை தான். அது நம்ம தான் தவறான வார்த்தையை மாற்றிட்டோம். நாகர்கள் வழக்கம் போல் விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர். விஸ்வநாதர்னு அந்த விஸ்வநாதர் இல்லை, காசி விஸ்வநாதர். வழக்கம் போல் உள்ள எல்லா கோவிலையும் உள்ள நடைமுறை தான் இந்த கோவில்லையும் இருக்குது. அதில் இந்த மாற்றுக்கிறதுல மாடத்து மேலே அமைச்சு இந்த சிவலிங்கம் வச்சுருக்காங்க. இது வந்து பிரம்மன், நான்முகன், எல்லா கோவிலையும் உள்ள மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து துர்க்கை அம்மன், சண்டிகேஸ்வரர். இந்த வெளியிலேருந்து பார்க்கும்பொழுதே இறைவன் வந்து ரொம்ப உள்ளே இருக்கார். அதாவது இப்போ கருவறையே பெரியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப உள்ளே இருந்தார். அதேமாதிரி நான் ஏற்கனவே புஞ்சைன்னு ஒரு ஊருக்கு போயிருப்பேன், நற்றுணையப்பர் கோவில். அதுவும் வந்து உள்ள கருவறை ரொம்ப பெருசு. அதாவது நீங்கள் ஒரு 500 மீட்டர் நடக்கணும், நடந்து தான் சிவபெருமானை போய் பார்க்கணும். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான, எனக்கு தெரிஞ்சு தமிழகம்னு இல்லை, இந்தியாவிலே நான் இந்த மாதிரி அந்த புஞ்சையில் உள்ள மாதிரி கருவறையை நான் அவ்வளோ பெருசாக பார்த்ததில்ல. அதாவது கருவறையே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிதாக இருக்கும். அந்த கோவிலோட அமைப்பில் பார்க்கும்போது கருவறை ரொம்ப பெருசு. நீங்கள் கேட்கலாம், தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள கருவறை அளவுக்கு பெருசு அப்படின்னு கேட்டால் அந்த அமைப்பில் சொல்லலை. அது வந்து சிவலிங்கத்தை பெருசாக அமைச்சு அதன் மேலே ஒரு கருவறை அமைச்சாங்க. இது அப்படி கிடையாது. சிவலிங்கம் சிறியதாக இருக்கும், ஆனால் கருவறை வந்து ரொம்ப பெரிதாக அமைச்சிருப்பாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதன் பிறகு இங்கே வந்து வேறு கல்வெட்டுகள் நிறைய காணப்படுது. இதில் 2-3 இடங்கள் வந்து சதுர்வேத நாராயண மங்கலம்னு ஒரு 2-3 வார்த்தைகள் பார்த்தேன். அது ஒரு வேளை சதுர்வேத நாராயண மங்கலங்கிறது சதுர்வேதி மங்கலத்தை குறிக்கலாம். அடுத்து வீரபத்ரர். கல்வெட்டுலாம் நிறையா வந்து இங்கே இந்த பெயிண்ட் வச்சு இதாக இருக்குது, அதனால் சரியாக தெரியல சில கல்வெட்டு. ஆனால் 2-3 இடங்களில் சதுர்வேதி மங்கலம்ங்கிற வார்த்தையை மட்டும் பார்த்தேன். அது அந்த ராஜேந்திர சோழன் பட்டோலி எழுதி கொடுத்தாருல, அந்த இடங்களை குறிக்கிறதா கூட இருக்கலாம். இல்லை, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கோவிலில் வந்து இது கிராமத்தில் இந்த கோவில்கள் இருக்கிறதுனால இதற்குன்னு ஒரு நேரம் காலம் வந்து சரியாக முறைப்படுத்தப்படலை. இப்போ இதில் வந்து 4:30 மணின்னு போட்டிருக்காங்க, ஆனால் 4:30 மணிக்கு சரியாக வரல. இது வந்து வீரபத்ர சுவாமி. இதுதாங்க கோவிலோட முகப்பு. இதுதான் கோவிலோட முகப்பு. இந்த மாதிரி பாதையில் ஏறி தான் போகும். பாருங்க, இது உள்ளதான் சிவபெருமான் இருக்கு. அதாவது அதை பார்த்தீங்களா, அங்கே விளக்கு எரியுது பார்த்தீங்களா, அதுதான் சிவபெருமான். அங்கே தான் சிவபெருமான் அமைஞ்சிருக்கார். அதாவது இந்த கோயிலெலாம் என்னென்னா கருவறை வந்து ரொம்ப உள்ளே வைத்திருக்கிறதுனால, அது ஏன்னா மாடத்தில் தானே அமைக்கிறாங்க, அதனால் இது வந்து உள்ளே வந்து வேறு எந்த கடவுளும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா கடவுளையும் வெளியவே அமைச்சிட்டாங்க. உள்ளே சிவபெருமான் மட்டும்தான் இருப்பார். அதுக்கப்புறம் விநாயகர் இருக்கார். அதாவது இந்த கோயில் வந்து சூரிய மகா கணபதின்னு சொல்லப்படுது. சூரியன் வழிபட்ட கணபதியாக. அதேமாரி முருகன். இங்கே பெருமாள் சிலையை தான் அங்கே எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்களேன், இது வந்து தட்சிணாமூர்த்தி, கல்லிலே அமைஞ்ச தட்சிணாமூர்த்தி சிலையை பாருங்கள், அவ்வளோ அற்புதமான சிலை அமைச்சிருக்காங்க. இது அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 சிற்பங்கள் காட்டுறேன், அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இவர் தான் வந்து செம்பொன் பள்ளியார். அடுத்து அந்த சிற்பம், அதை நான் புகைப்படம் எடுத்து தனியாகவே வர்றேன். கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கூர் தலத்தை ஒத்து தான் இருக்குது. ஆக்கூர் வந்து எப்படின்னா, இது வந்து ஆக்கூர் தலம் எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த இடம் பார்க்குறீங்களே, இந்த இடத்துலேயே வந்து பள்ளி அந்த படிகள் அமைச்சு இறைவனை காண்ற மாதிரி நேரடியாக அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் வந்து சைடில் போய் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அது ஒவ்வொரு கோவிலும் அது மாற்றுப்படும். சில
நான் பண்டாரவாடின்னு ஒரு ஊருக்கு போனேன்னா அங்கே இருக்கிற மாட கோயில் எப்படின்னா மேலே அமைஞ்சிருக்கும். நம்ம படிக்கட்டு ஏறுவோம் தெரியுமா, நம்ம வீட்டு படிக்கட்டு அந்த மாதிரி ஏறி போய் சிவபெருமானை பார்க்கணும். அந்தமாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் 2-3 சிற்பங்கள் பார்த்தேன். இந்த பாருங்கள், இது வந்து தலைப்பாகை கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு இருக்காங்க. இது பாருங்களேன், இங்கே இந்த அரசிக்கு வந்து அந்த கொண்டை இருக்குது பாருங்கள். ஒருவேளை கோச்சங்க சோழனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோச்சங்க சோழன் தான் மாடக்கோயிலை கட்டினது. அதனால் இந்த கோவிலும் மாடக்கோயில் தான். அதனால் அவருடைய இதெல்லாம் இது இருக்கலாம். ஏன்னா ஆக்கூர் தலத்துலேயும் அதே மாதிரி தான் இருந்தது. இங்கே ஒரு சிற்பம் இருக்குது பாருங்கள். இது வந்து சிவலிங்கம். இது வந்து இந்த இந்த சிற்பத்தில் வந்து முகம் சிதைக்கப்பட்டிருக்கு. முகம் சரியாக தெரியல, அதனால் இது யாருன்னு தெரில. ஏன்னா ஆக்கூர் தலத்தில் வந்து மார்க்கண்டேயன் வந்து சிவனை வழங்குற மாதிரி ஒரு சிற்பம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த தலத்தில் வந்து இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கண்டேயனாகவும் இருக்கலாம், இல்லை கோச்சங்க சோழனாகவும் இருக்கும். இது எடுத்து வச்சுப்போம், யார் என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது மற்ற இடங்களை விட்டுட்டு அந்த இடத்த மட்டும் நல்லா விட்டது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஆளுங்க வந்து இதில் நம்ம ஆளுங்க வந்து இதில் வந்து பூச்சி அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து அழகாக பெயிண்ட் அடிக்காமல் இதில் வந்து சிற்பத்தை அமைச்சு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்ல சிற்பம். ஆனால் கொஞ்சம் முகம் சிதைக்கப்பட்டிருக்கிறதுனால அது யாருன்னு தெரில. ஆனால் அது கண்டிப்பாக கோச்சங்க சோழனாகவும் இருக்கலாம். அதுமாதிரி இந்த கோவிலில் வந்து மொத்தம் 3 மன்னர்களுடைய சிலையை பார்க்க முடியுது. கோச்சங்க சோழனும் பார்க்க முடியுது, சாரி மன்னிக்கணும், 2 சோழ மன்னர்களோட பார்க்க முடியுது. அவ்வளோதாங்க இந்த கோவில். இதுதான். மற்றபடி கோவில் அவ்வளவுதான். இது வந்து செம்பொன் பள்ளியார். இந்த கோவில் இறைவன் பேர் வந்து செம்பொன் பள்ளியார், தாயார் பேர் வந்து மறுவார் குழலி அம்மை. பெரும்பாலும் எல்லா தேவியர் பேரும் இப்போ நீங்கள் மற்ற ஊர்களில் பார்த்தா கூட இந்த மாதிரி குழல் இந்த மாதிரியான நல்ல தூய தமிழ் சொற்களால் அமைக்கப்பட்டதுனால தான் கோச்சங்க சோழன் காலத்தில் நல்ல தமிழ் வளர்ந்துருக்குன்னு இதில் நல்லா தெரியுது. அது காலப்போக்கில் சமஸ்கிருதம் வந்ததுனால பேரெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒருவேளை உள்ளே இப்போ திறந்துட்டாங்க அப்படின்னா மற்றதெல்லாம் புகைப்படம் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைன்னா அவ்வளோதான். மற்றபடி எனக்கு தகவல் கிடச்சிட்டு அது போதும். இனிமேல் இறைவனை மட்டும் தரிசிச்சுட்டா போதும். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா திருவிளையாட்டமில் இருக்கக்கூடிய மாடக்கோயில் தான் போகலான்னு இருந்தேன். ஆனால் அதுக்கு நேரம் கிடைக்கல. அதனால் இந்த கோவில் தான் வர முடிஞ்சது என்னால். இந்த ஊர் எப்படி வரணுன்னா, நீங்கள் மயிலாடுதுறை வாங்க. மயிலாடுதுறையிலேருந்து செம்மனார் கோயில்னு சொன்னாலே நிறையா டவுன் பஸ் வரும். செம்மனார் கோயில் வந்துட்டிங்கன்னா செம்மனார் கோயிலேருந்து ஒரு 500 மீட்டர் 700 மீட்டர் தான் இந்த கோவில். செம்மனார் கோயில் பெரிய கோயில்னு சொன்னாலே, சிவன் கோயில்னு சொன்னாலே சொல்லுவாங்க. ஆர்ச் மாதிரி போட்டிருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்து போட்டிருக்கும் செல்லும் வழின்னு போட்டிருக்கும். அதில் வந்தீங்கன்னா கோயில் வந்துடும். இது ரொம்ப முக்கியமான கோயில். அதே மாதிரி அடுத்த வாட்டி முடிஞ்சால் வழிவலமும் போய் காட்டுறேன், இல்லைன்னா என்ன ஒரு திருவிளையாட்டம் போய் பார்க்குறேன். ஏன்னா இது 2மே தான் போகணுன்னு நினச்சேன், அது முடியாமலே போயிடுச்சு. மற்றதெல்லாம் போன உடனே பார்க்க முடிஞ்சுது, இது கொஞ்சம் பார்க்க முடியல. இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி.